வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 5/12/2026 கார்த்திகை மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. இன்று மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9லிருந்து 10:30 மணி வரை. குளிகை 6லிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:16 விருச்சிக லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா, என்னோடய கஷ்டம் தீர்றதுக்கான ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சில அசௌகரியங்களை சந்திக்க நேரிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றினால் இன்று நல்ல விளைவுகளை எதிர்பார்க்கலாம். பணியை பொறுத்தவரை பணி சுமைக்கு ஆளாக நேரிடலாம். கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சாத்தியமில்லை. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் சண்டை ஏற்படலாம். தவறான புரிந்துணர்வு ஏற்படும். இன்று நல்லிணக்கத்தை பராமரிக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீணான செலவுகள் செய்ய நேரிடலாம். தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். கண்களுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் புத்திசாலித்தனமாக திட்டமிட வேண்டியது அவசியம். சில சமயங்களில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். என்றாலும் அமைதியான சாந்தமான அணுகுமுறை உங்களுக்கு தேவை. பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். முறையாக திட்டமிட்டால் சிறப்பாக செயலாற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை கடன் வாங்க நேரிடலாம். அதிக செலவினங்களால் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயாருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம். இன்று அதன் காரணமாக நீங்கள் அதிகமாக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கவலையோடு காணப்படுவீர்கள். என்றாலும் பிரார்த்தனை, மந்திர ஜபம் போன்ற பக்தியான விஷயங்களில் ஈடுபடுவது அமைதியையும் ஆற்றலையும் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை இன்று அதிகமாக காணப்படலாம். முறையாக திட்டமிடல் மூலமாக நீங்கள் நற்பலன்களை பெற முடியும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காரணமின்றி துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள். நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த இத்தகைய நடத்தையை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வலி உபாதைக்கு வாய்ப்புள்ளது. உணவில் அதிகமான கவனம் வேண்டும். இனிப்பு பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். மனதில் நம்பிக்கை நிறைந்து இருப்பதன் காரணமாக விரைந்து முடிவெடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். சக பணியாளர்களோடு நல்லுறவு காணப்படலாம். அலுவலகத்தில் நடக்கக்கூடிய பார்ட்டி போன்ற மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய ஒரு விசேஷம் பற்றி துணையிடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள். இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். சேமிப்பு உயரும். உங்களுக்கு பிரியமானவருடைய விசேஷத்தில் நீங்கள் அதிகமாக செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உறுதி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நாளாக அமைகிறது. நம்பிக்கையோடு முயன்றால் நல்ல பலன் கிடைக்கும். ஆழ்ந்த திருப்தியை உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை நேர்மறையான முயற்சியுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்வீர்கள். சிக்கலான பணிகளையும் சாதாரணமாக செய்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை அலுவலக பயணம் சம்பந்தமாக துணையுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள். இருவரும் நல்ல தருணங்களை உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள இத்தகைய பயணங்கள் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகை உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்கான பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களுடைய சாதாரண போக்கால் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் வைத்திருப்பீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்த கவலை உங்களுக்கு காணப்படலாம். தடைகளை எதிர்கொள்வது கடினமானதாக உணர்வீர்கள். எச்சரிக்கையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு நல்லுறவு காணப்படாது. பொறுமையுடன் சிறப்பாக கையாண்டால் சூழ்நிலையை சமாளிக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவது நல்லது. இது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக காணப்படுகிறது. கையில் இருக்கக்கூடிய குறைந்த பணத்தை கொண்டு சேமிப்பது என்பது கடினமானதாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறியதொரு பிரச்சனைக்காக நீங்கள் கவலைப்பட நேரிடலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை. அன்றாட அலுவல்களை கவனத்தோடு செய்ய வேண்டும். பேசுவதற்கு முன் யோசித்து பேச வேண்டும். பிரார்த்தனை உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி சூழல் சாதகமானதாக காணப்படும். உங்களுடைய கடின முயற்சி மூலமாக வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடினமான பணிகளை எளிதாக கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து சமநிலையான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. உங்களுக்கு பிரியமான ஒருவருடைய உடல்நலத்திற்காக ஏற்படக்கூடிய திடீர் செலவு உங்களுக்கு மிகவும் கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று கண்களை பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகளில் நல்ல பலனையும் திருப்தியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பலவீனங்களை அறிந்து பணியாற்றினால் செயல்திறன் மேம்படும். இன்று பணியில் உங்களுடைய நேர்மை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியோடு பேசுவதன் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை தொலைதூரத்தில் இருந்து வரவேண்டிய நீண்ட கால நிலுவை பணம் வந்து சேரும். வங்கி இருப்பு அதிகரிக்க அது உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்கள் ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள். இன்று தனுசு ராசி நண்பர்களே, கடினமான முயற்சியும் செய்தால் இன்றைய நாளை நல்ல முறையில் அமைத்து கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளில் பொறுமையோடு செயலாற்ற வேண்டும். பணிசுமை காரணமாக குறித்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க முடியாது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தின் மீது அக்கறை காட்டி துணையுடன் அதை பற்றி ஆலோசனை செய்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக திருப்தி அளிப்பதாக இருக்கும். கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகையை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ஆற்றலுடனும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய கடின முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து முயன்றால் நல்ல விளைவுகள் ஏற்படலாம். பணியை பொறுத்தவரை இன்றைய பணிகள் சற்று சவாலானதாக இருக்கும். பணிசுமை காரணமாக பணிகளில் தவறு நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பற்ற உணர்வு அதிகமாக காணப்படலாம். இது உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல்நலனுக்காக செலவுகள் செய்ய நேரிடலாம். அதனால் உங்களுடைய செலவீனங்கள் அதிகமாக இருக்கும். சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உடல்நிலையில் ஆரோக்கியம் இருக்காது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு பெரியவர்களுடைய ஆலோசனையை பெற வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள். உங்களுடைய செயல்திறன் சக பணியாளர்களின் செயல்திறனை மிஞ்சியதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான எண்ணங்கள் காரணமாக துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். நல்லிணக்கத்தை பராமரிக்க அத்தகைய நடத்தையை தவிர்த்து விடுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதிநிலையை கவனமாக முறையில் கையாள வேண்டும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மன அழுத்தத்தை குறைக்கலாம். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். இன்று முயற்சியே இல்லாமல் கடினமான பணிகளை செய்து முடிப்பீர்கள். முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும். திறமையாக பணியாற்ற பயனுள்ள கால அட்டவணையை அமைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். நேர்மறையான மனநிலை உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரதிபலிக்கும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.